மேரேஜ் லைஃப் அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கானதும் கிடையாது. இது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் போய் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ண முடியாது. பெரிய கர்மா அவங்க சேர்ந்து நம்ம ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கூட நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு இயற்கை விதியை நம்ம மீறுற மாதிரி. இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கானது கிடையாது. நம்மளோட ஆழ் மனதுக்கு இந்த விஷயம் பதிவாகாது. அப்போ இது நம்ம ஆழ் மனதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அந்த மேரேஜை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மேபி நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு மேரேஜுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இன்ன வரைக்கும் நடக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் ஏன் நடக்கலை, அப்புறம் என்ன பண்ணால் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலோட நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். அது போக நிறைய ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்டப் கிடைச்சி டெய்லி இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் அது போக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். அதில் டெய்லி ஸ்டோரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதில் நீங்கள் ஓட் பண்ணிவிட்டு அதில் வர கைடன்ஸை நீங்கள் பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அதை பார்த்து உங்களுடைய டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேரேஜ் லைஃப் அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கானதும் கிடையாது. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்கு தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனை பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் ஒருத்தவங்க இருந்தால் ஓகே, என்னோடய வீட்டில் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ இந்த மாதிரி குவாலிட்டியில் எனக்கு கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி, இல்லைனா எனக்கு அந்த பர்சனை பிடிக்கும், அந்த பர்சன் கூட நான் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி யார் வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக அவங்க சிங்கிளாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒன்று இன்னொருத்தவங்க கமிட் ஆகிடுவாங்க. அவங்க கமிட் ஆனதுக்கப்புறம் அதை போய் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேறு பர்சன் கூட மேரேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் போய் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ண முடியாது. ஒருவேளை வேறு சேனல் இதை பண்ணலான்னு சொல்லி சக்ஸஸ் ஸ்டோரியும் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு உண்மை கிடையாது. இதுக்கு பெரிய ட்ராபேக் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். பெரிய கர்மா ஒன்று சேர்ந்து நம்ம ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கூட நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு இயற்கை விதியை நம்ம மீறுற மாதிரி. இப்போ லா ஆஃப் கிராவிட்டி, புயிர்ப்பு சக்தியை நம்ம மீறினா எப்படி இருக்கும்? பில்டிங் மேலேருந்து டக்குன்னு நம்ம குதிச்சிட்டா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ஆபத்து இல்லையா? அதே மாதிரி ஏன்னா இயற்கை விதியை நம்ம மீறுறோம். கிராவிட்டிலேருந்து மேலேருந்து குதிக்கிறோம். அந்த மாதிரி தான் இதுவும். வேறு ஒருத்தவங்க கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இயற்கை விதியை மீறணும்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி நிறையா பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த சேனலில் சொல்கிறாங்க, இந்த சேனலில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு டிஸ்க்ளைமர். ஓகே, அப்போது ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்க சிங்கிள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும்னாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இதை மெயினாக யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லாங் டேர்ம் கோலில் நம்பிக்கை இருக்கணும். அதாவது இப்போ சில பேர் எனக்கு இந்த பர்சனை பிடிக்கும், அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நான் விஷுவல் பண்ணலாமா, இல்லை நாங்கள் 2 பேரும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி விஷுவல் பண்ணலாமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக மேரேஜை விஷுவல் பண்ணலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மேரேஜை விஷுவல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, என்னால் நல்ல நம்பிக்கை இருக்குது, அதில் எந்த சந்தேகமுமே எனக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மேரேஜை விஷுவல் பண்ணிடலாம். அதாவது மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை எனக்கு சந்தேகம், அது எப்படி மேரேஜ் எப்படி நடக்கும், அது ரொம்ப நாள் ஆகுமே, அவங்க எனக்கு ஓகே சொல்லுவாங்களா இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கே, அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு ஒரு மாதிரி ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு உங்களால் அந்த சந்தேகத்தை, அந்த டவுட்ஸை சமாளிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் காலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் போகலாம். உங்களுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த பர்சன் கூட கான்வர்சேஷன், பேசக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துகிட்டு போய் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்
என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு நடந்துருச்சுன்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேரேஜ் விஷுவல் பண்ணணும். உங்களுக்கு இப்போ ஒரு மேரேஜ் விஷுவல் பண்ணி ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மேரேஜ் வந்து உங்களுக்கு எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கும், ஒருவேளை அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அது கரெக்டாக போகுமா, இது கரெக்டாக போகுமான்னு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜை விஷுவல் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. யார் இல்லை எனக்கு சந்தேகம் வரல, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், அவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னா சூப்பர். ஃபஸ்ட்டு தெளிவாக ஒரு இன்டென்ஷன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வீட்டில் உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும், இவங்க இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இது படிச்சிருக்கணும், பாசிட்டிவான பர்சனாக இருக்கணும், இந்த ஊரில் இருக்கணும், அவங்க இந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருக்கணும், அவங்க வந்து பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கணும், அவங்ககிட்ட குட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கணும், அவங்க டீ டோட்லராக இருக்கணும், அவங்க சிங்கிளாக இருக்கணும், இது வந்து அவங்க ஃபஸ்ட் லவ்வாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோலாம் சொன்னேன், இந்த மாதிரி எழுதிக்கணும். அதை ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எழுதிக்கணும். அதாவது அந்த பர்சனை நான் மேரேஜ் பண்ணிட்டேன், அந்த பர்சன் இப்போ என் கூட இருக்காங்க, அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா டின்னரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் கார் ஓட்டிகிட்டு காரில் ஒன்றா போயிட்டுருக்கோம், ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கோம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக இன்டென்ஷன் எழுதணும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ தெளிவாக யோசித்து பொறுமையாக நீங்கள் எழுதிக்கலாம். அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் யோசித்து எழுதிக்கலாம். இந்த எழுதுனதை தினம் நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம யோசிச்சு எழுதுகிறோம் அப்படின்றப்போ நம்மளோட கான்சியஸ் மைண்டை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதாவது விழிப்புணர்வை வச்சு என்ன வேணும், அது வேணும், வேறு என்ன வேணும், அது வேணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம எழுதுகிறோம். அப்படி யோசிச்சு எழுதும்போது நம்மளோட ஆழ் மனதுக்கு இந்த விஷயம் பதிவாகாது. அப்போ இதை நம்ம ஆழ் மனதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஆழ் மனதில் நம்ம பதிய வைக்கணும். அப்போ ஆழ் மனதில் பதிய வச்சாதான் அது நமக்கு ரியாலிட்டி ஆகும், சப்கான்ஷியஸ் மீன். அப்போ இந்த ஆழ் மனதில் பதிய வைக்கணும் அப்படின்னா காலையிலையும் நம்ம அதை வாசிக்கணும், நைட்டு தூங்கும் போதும் வாசிக்கணும், இல்லை வேறு எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அதை வாட்சி மனப்பாடம் பண்ணணும். மெமரி பண்ணி திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ திரும்ப அந்த சிக்னல் நம்மளோட ஆழ் மனதுக்கு போகும்போது, ஓ இவங்களுக்கு இதுதான் வேணுமா, சரி ஓகே இவங்களுக்கு இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு நம்மளோட ஆழ் மனது அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்டென்ஷன் எழுதணும், தெளிவாக எழுதணும், ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும், அதை டெய்லி வாசிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, அது போக இப்போது வேறு இல்லை அந்த பர்சன் நான் கண்ணால் பார்த்த பர்சனுக்கு நான் எப்படி இன்டென்ஷன் எழுதணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். பார்த்த பர்சனுக்கு எப்படி நீங்கள் இன்டென்ஷன் எழுதணும் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா எனக்கும் அந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் ஒன்றா ஹாப்பியாக இருக்கோம், அவங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி தெளிவாக எழுதிக்கலாம். ஹைட் வெயிட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, ஸ்கின் டோன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதனால் அதெல்லாம் எழுத வேணாம், ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட். ஓகே, செகண்டுக்கு வருவோம். எழுதுனதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இந்த ஆள் மனது வெறும் வாசிச்சா மட்டும் நம்பிடாது, அது போக நம்ம கற்பனை பண்ணணும். நம்ம கற்பனை பண்ணும்போது நம்மளோட மனசுக்கு இது உண்மையாகவே நடக்குதா இல்லை கற்பனையா அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியுது. இப்போ நம்ம கண்ணை மூடி, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடி ஓடுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களோட உடம்புல உள்ள இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நீங்கள் ஓடுறீங்கன்னு நம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன், மசில் ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் உண்மையாகவே ஓடுனா எப்படியெல்லாம் பிளட் சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உண்மையாகவே அது இருக்கும். வெறும் கற்பனை மூலமாகவே உடம்பு உண்மையாகவே ஓடுற மாதிரி நம்பிடும். அப்போ நம்ம கற்பனை பண்ணாலே போதும், நம்மளோட உடம்பு அண்டு நம்மளுடைய ஆள் மனது இது உண்மையாகவே நடக்குதுன்றதை நம்ப ஆரம்பிக்கும். அதை நம்ம திரும்ப பண்ணும்போது இது நம்மளோட ஆள் மனதில் போய் நல்லா பதிஞ்சு, இந்த ஆள் மனதுடைய வேலை என்ன, அதில் என்ன பதிய வைக்கிறோமோ அதை நம்மளோட வாழ்க்கையாக உருவாக்கும். இதுதான் இந்த ஆள் மனதோட பதிவு. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட சுற்றி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் இப்போ என்னென்னலாம் உங்களுக்கு நடக்குது, பிடிச்ச மாதிரி நடக்கலாம், பிடிக்காத மாதிரி நடக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ், தேவையில்லாத எது வேணால் இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஆழ் மனதிலிருந்து உருவாக்கப்பட்ட விஷயந்தான் நம்மளோட வாழ்க்கை. அப்போ இந்த இடத்துல நமக்கு வேணுன்ற விஷயத்த ஆழ் மனதில் பதிய வச்சுட்டாலே போதும், அது வாழ்க்கையாக க்ரியேட் பண்ணிடும். அதனால நம்ம திரும்ப கற்பனை பண்ண போகிறோம். இந்த கற்பனை பண்ணும்போது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தியானம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் மெடிடேஷன் பண்ணிட்டு அதை மூச்சு விடுறதை மட்டும் கவனித்து எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம், இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்காவது மூச்சு விடுறதை கவனிங்க. அந்த மாதிரி மூச்சு விடுறதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பனை பண்ண ஆரம்பிங்க. இந்த கற்பனை பண்ணும்போது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். அதாவது இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகுதுன்ற மாதிரி இல்லாமல்
மேரேஜ் நடந்துருச்சு, இப்போ நீங்கள் ஒன்றா உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருக்கீங்கன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இல்லை மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இல்லை கோவிலுக்கு வெளியே போகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அப்படி ஒரே விஷயத்தை தான் தினம் தினம் கற்பனை பண்ணணும். இன்றைக்கி கோவில், நாளைக்கு ரெஸ்டாரண்ட், அடுத்த நாள் வீடு அப்படின்னு மாற்றி மாற்றி கற்பனை பண்ணக்கூடாது. ஒரே விஷயத்தை தான் தினம் தினம் கற்பனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி தெளிவாக யோசிச்சுக்கோங்க, என்ன கற்பனை பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவாக யோசிச்சுக்கோங்க. டைலாக்கும் எதுவுமே மாறக்கூடாது. நேற்று நீங்கள் என்ன விஷுவல் பண்ணீங்களோ அதே மாதிரியான டைலாக் தான் இன்றைக்கி இருக்கணும். இம்ப்ரவைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் டைம் எடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கற்பனை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு வீடை கற்பனை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெட்டை கற்பனை பண்ணிடுங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்காங்களா, அவங்கள கற்பனை பண்ணிடுங்க. இப்போ உங்களை ஆட் பண்ணுவீங்கள்ல, உங்களை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு போன வாரம் மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன், உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஃபீலை உண்மையாகவே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தான் அந்த ஃபீலிங் அப்பாடா நடந்துருச்சுன்ற ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷனையும் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஷுவலைசேஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே, விஷுவல் ஆரம்பிக்கும் போதே இந்த ஃபீலிங்ஸோடு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் வைப்ரேஷனல் மேட்ச் ஆகும். நம்மளோட அலைவரிசையும் பிரபஞ்சத்தோட அந்த நமக்கு வேணும் அப்படின்ற அலைவரிசையும் மேட்ச் ஆகும். நம்மளோட அலைவரிசை பிரபஞ்சத்துக்கு போய் அந்த விஷயங்கள் கிரியேட் ஆகும். அப்போ அந்த வைப்ரேஷனாக நம்ம மாறணும். அதனால தான் அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்துட்டு நம்ம விஷுவலைசேஷனுக்குள்ளே போகணும். ஓகே, போனதுக்கப்புறம் 5 சென்சஸ், என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன ஸ்மெல் பண்ணுறோம், என்ன டச் பண்ணுறோம், என்ன டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படியே ஃபீல் பண்ணணும். 5 சென்சஸ் யூஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணணும். அவ்வளோ எல்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்கன்னா ஒரு ஜூஸ், ஓகே, ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் வந்துருச்சு. ஃபீல், அங்கே ஏசி போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபீல், என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, அங்கே ஸ்மெல் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுட்டோட ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த, இல்லை உங்களோட பர்ஃப்யூமோட ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது ஃபுல்ஃபில்ட் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி கற்பனை பண்ணிங்கன்னா உங்களோட ஆள் மனது உண்மையாகவே இது நடக்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அதை நம்பிருச்சுனாலே நீங்கள் என்ன கற்பனை பண்ணீங்களோ எக்ஸாக்டாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். இதுக்கு அடுத்து இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேணாம். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு 1000 வழி தெரியும். உங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை எப்போ என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு கவலைப்படாமல் அன்னன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும்ல, அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அது வந்து சும்மா நீங்கள் வீட்டில் இருந்து சமைக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை சும்மா பொழுதுபோக்குக்கு நீங்கள் டிவி பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதா இருக்கலாம். அதில் கவனம் செலுத்தி நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக அதெல்லாம் பண்ணுங்கள். ஜாலியாக வெளியே போயிட்டு வாங்க, ஜாலியாக டிவி பாருங்கள், இல்லை ஜாலியாக வீட்டில் குக் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதில் கவனம் வச்சு பண்ணுங்கள். இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்ன்ற கேள்வியை கேட்காம ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் லிவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரம் ஹேப்பன் ஆயிரும். அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதில் உங்களுக்கு பிலீவ் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். என்னால் லாங் டேர்ம் விஷுவல் பண்ணுறது, மேரேஜ் லைஃப் விஷுவல் பண்ணுறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இதை கற்பனை பண்ணுங்க. இல்லை என்னால் நம்ப முடியல, வரும் அது வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற மாதிரி இருக்கிறதுனால என்னால் நம்ப முடியல, இந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி 1 வாரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரலை அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை இதிலேருந்து ஒரு 2 இதுக்கடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி கிளியராக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அதிகமாக பிடிக்குதோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அதிகமாக மேக் பண்ண ஆரம்பிப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் புதுசான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ஒரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே நம்ம இருக்க போகிறோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.